அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு நடைபெறும் நிலையில் அதற்காக தற்போது விஜய் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இதற்காக தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இங்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்க முடியும். இந்த நிலையில் நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே கட்சியுடைய தலைவரான விஜய் இந்த அரங்கத்திற்கு வந்துவிட்டார். அதாவது கல்வி விருதுக்கு எப்படி முன்கூட்டியே வந்தாரோ அதே போல இன்று பொதுக்குழு கூட்டத்திற்கும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே வந்திருக்கிறார். காரணம், அவர் வரும்போது பொதுமக்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படுவதன் காரணமாக அதை தவிர்க்கும் பொருட்டு அவர் முன்கூட்டியே வந்துவிட்டார் என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2000க்கும் அதிகமான அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 3 மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதற்காக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியின் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டது. குறுஞ்செய்தி மூலமாகவும், மின்னஞ்சல் மூலமாகவும், தபால் மூலமாகவும் அந்த அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் மூலமாக அந்த கடிதம் மற்றும் இந்த பொதுக்குழுக்காக வழங்கப்பட்டிருக்கிற பாஸ் ஆகியவற்றை எடுத்து வந்தால் மட்டுமே இதற்குள் அந்த அரங்கத்திற்குள் அனுமதி என்று கூறியிருந்தார்கள். அதே போல் அரங்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு அந்த செல்போன்கள், தங்களுடைய அந்த தொலைபேசிகளை வெளியே கொடுத்துவிட்டு அதற்கு பாஸ் வாங்கி கொண்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது போன்று ஒவ்வொரு மாவட்டங்களாக, ஒவ்வொரு பகுதிகளாக அமர வைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய அந்த நிர்வாக வசதிக்காக தமிழக மாவட்டங்களை 120ஆக பிரித்து அதற்கான செயலாளர்கள், நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த தலைமையில் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டமானது விஜயின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இன்று விஜய் ஒரு 12 மணி அளவில் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ கடந்த கூட்டங்கள் மற்றும் அந்த பரந்தூர் நிகழ்வுகளில் பேசிய போது விஜய் எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு கவனம் ஈர்க்கப்பட்டதோ அந்த அளவிற்கு இன்றும் அவருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். சில முக்கியமான விஷயங்களை அவர் தொட்டு பேசுவார்கள் என்று கூறுகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.